Church is not the place for the entertainment. Church is the place for the transformation. சபை களியாட்டத்தின் இடம் அல்ல, பொழுதுபோக்குகிற இடம் அல்ல. ஒரு மணி நேரம் வந்துட்டு போனால் ஜாலியாக இருந்துச்சு, அதுக்கு இது தேவையில்லை. அதுக்கு சினிமா தேட்டர் போதும், அதுக்கு பொருட்காட்சி போதும், அதுக்கு வேற ஒரு களியாட்டம் இடம் இருக்கு. ஆனால் ஒரு பாவியை பரிசுத்தவானாய் மாத்துகிற இடம் தான் திருச்சபை. துக்கத்தோடு வருகிறவனை சந்தோஷமாய் மாத்துகிற இடம் திருச்சபை. விழுந்து போனவனை தூக்கி நிறுத்துகிற இடம் திருச்சபை. இங்க நம்ம அலங்காரத்துக்கு இடமே இல்லை. விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச் மாறவே மாறாது. சபைக்கு நீங்க ஏன் வந்தீங்க தெரியுமா? ஆண்டவர் சொன்னபடி உங்களை மாத்துறதுக்கு தான் நீங்க சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க. உங்க பையனை எதுக்கு அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு? ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? உங்க பையனுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் இருக்கணுமா? உங்க பையனுக்கு ஏற்ற மாதிரி ஹெட் மாஸ்டர் இருக்கணுமா? உங்க பையனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் நடக்கணுமா? இல்லை. ஸ்கூல் என்ன சொல்லுதோ அப்படி தான் நீங்கள் மாறுறீங்க. 8 மணிக்கு வேணா 8 மணிக்கு போகிறீங்க தானே. யூனிஃபார்ம் போடுனா போடுறீங்க, அப்புறம் பேட்ச் குத்துனா குத்துறீங்க, டை போடுனா போடுறீங்க. இதுக்கு ஃபீஸு நீங்கள் கட்டுறீங்க. அவன் சொல்கிறபடியெல்லாம் செய்யறதுக்கு ஃபீஸு நீங்கள் கட்டுறீங்க. கட்ட சொல்கிற நேரத்துக்கு ஓடி போய் கட்டுறீங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஃபைனுன்னா போய் ஃபைனோட கட்டுறீங்க. இவ்வளோ தூரம் உங்கள் பையனுடைய எதிர்காலத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்கிற இடம், அவ்வளோதான். இல்லைனா அவனுக்கு நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்குற இடம், அவ்வளோதான். அந்த இடத்துக்கு இவ்வளவு உண்மையாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை நித்தியத்துக்கு நடத்த போகிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு சேர்க்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கணும்?